அவா அறுத்தல் என்றால் என்ன? அவா அறுத்தல் என்பது உலகப் பொருட்களின் மேல் வைக்கும் ஆசையைப் போக்குதலாகும். அவாவே பிறப்பினும் வித்து ஆதலின் அவாவை அறுப்பது ஞானியர் கடமையாகும். இறைவன் வீட்டில் சிறப்பாக அமைக்கப்படும் மாடங்களில் இருப்பவன் அல்ல. திருக்கோவில்களில் தொடர்ந்து வரும் விழாக்களாக அமைக்கப்படும் அழகிய மண்டபங்களிலும் வசந்த மண்டபம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம் ஆகிய மண்டபங்களில் உள்ளவனும் அல்ல. அவனுக்காக ஆகம விதிகளின்படி அழகிய சிற்ப வேலைப்பாடுடன் அமைக்கப்படும் வேடம் அணிந்திருப்போரிடத்தில் அவன் இருக்கின்றானா என்றால் அதுவும் இல்லை. அப்படியானால் அவன் எங்குதான் இருக்கிறான்? ஆசையை முற்றும் துறந்தவர் உள்ளத்தில் மறைப்பொருளாக எழுந்தருளி உள்ளிருந்து கொண்டே அவரை வழிநடத்தி பேரின்ப நிலையாகிய முக்தியை அருளுகின்றார் என்றும் திருவாசக பாடல் வரிகளும் சிறந்தடியார் சிந்தனையோடல் தேனூரி நின்று பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான் என்னும் பாடலின் மூலம் நாம் அறியலாம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்னும் மாணிக்க வாசகர் வாக்குக்கு இணங்க நம்மை படைத்த இறைவன் நாம் ஏதும் கேட்காமலேயே நம் வினைகளுக்கு ஈடாக எந்த காலத்தில் என்ன தர வேண்டும் என்பதை அறிவான். அவன் அருளின்றி உலகில் ஏதும் நிகழ்வதில்லை. அவனிடம் நாம் வேண்டி பெறத்தக்கது ஏதும் இல்லை. அப்படி வேண்டுவது நம் அறியாமையாகும். ஆசை என்பது நாம் பிறரிடமிருந்து ஒன்றை பெற விளைவது. அன்பு என்பது நம்மிடமிருந்து ஒன்றை பிறருக்கு தர விளைவது. ஆதலால் இறைவனிடம் ஆசையை விடுத்து அன்பு செலுத்துதல் வேண்டும். ஈசனே யாயினும் ஆசை அருமின்கண் என்றதிலிருந்து தன்னுள் உறையும் இறைவனை ஒரு புறப்பொருளாக கருதி அவனை அடைய ஆசைப்பட்டால் தான் வேறு ஈசன் வேறு என்ற துவைத மனப்பான்மை தோன்றும். அதை விட்டு அவனிடம் தன்னலமற்ற தூய அன்பினை செலுத்துங்கள். அதுவே முதிர்ந்த அருளாக மாறி தன்னுள் உறையும் இறைவனை உணரும் நிலை வாய்க்கப்பெறும். அந்நிலையில் முயற்சியினால் நான் வேறு அவன் வேறு என்னும் துவைத மனப்பான்மை ஒழிந்து நான் அவனாகவே இருக்கிறேன் என்னும் தத்துவமசி மகா வாக்கியத்திற்கேற்ப இறைவனுடன் இரண்டர கலந்து நிற்கின்ற அத்துவித நிலை உண்டாகும். அதுவே பிறவி பயனாகிய பேரின்ப நிலையாகும் என்பதை உணர்த்துகின்றனர். எவ்வளவுக்கெவ்வளவு ஆசையை வளர்த்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு துன்பத்தையும் வளர்த்து கொள்கிறோம். ஆகையால் ஆசையை விட்டொழித்தால் மட்டுமே பேரின்பமாகிய முக்தி கிட்டும் என்பது கருத்து. யாதனின் நீங்கியான் நோதல் ஆதனின் இல என்னும் திருக்குறள் கருத்து அதற்கு எடுத்துக்காட்டாகும். தொடர்ந்து வரும் பிறவியை மாற்றி அமைக்கும் ஞானத்தை பெற்றுள்ளோம் என எண்ணி மகிழ்ந்திருக்கும் உலகோரே அத்தகைய ஞானத்திற்கு அடிப்படை எது என்பதை அறிய மாட்டீர்கள். நறுமணமிக்க தாமரை மலராகிய மூலாதாரத்தில் வீர சக்தியாக கலந்திருக்கிறது உருத்திரமூர்த்தியை சிந்தையாமல் என்றும் நினைத்து முக்தியை அடையுங்கள்.